மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், திருமாவளவன், செல்வ பெருந்தகை, விஜய், ஜெயக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை தியாகராய நகரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நல்லக்கண்ணு உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏவவேலு, ராசா ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல நேரில் அஞ்சலி செலுத்திய விசிக தலைவர் திருமாவளவன், நல்லக்கண்ணுவுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறையேகிய அவரின் அந்த பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவருடைய ஈகத்தை போற்றும் வகையிலும் அவருக்கு இந்திய ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். இதனைத் தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் நல்லக்கண்ணு உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். நல்லக்கண்ணு உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி, வருங்கால சந்ததியினர் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், எப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். நிச்சயமாக வருகின்ற தலைமுறை அத்தனையும் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், பொது வாழ்க்கையில் எப்படி இருப்பது என்று. அவரை இழந்து இருக்கின்ற அவர் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடுஞ்சொல் சொல்லாதவர், அவரிடம் கோபத்தை பார்க்கவே முடியாது என கூறினார். சொன்னால் அடக்குமுறைக்கு அஞ்சாதவர். 1948களில் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்றைய தினம் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை காவல்துறை பிடித்து கடுமையான அளவுக்கு சித்திரவதை செய்து பூட்ஸ்காலால் எட்டி உதைத்து சிகரெட்டால் சுட்டும் கூட அவர் தான் சார்ந்த இயக்கத்தை காட்டி கொடுக்கவில்லை. நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அரசியல் வேறுபாடுகளை கடந்து அவரை போற்றி வணங்க வேண்டியது நமது கடமை என்று கூறினார். பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொது உடைமை கட்சிக்கும் 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மக்களுக்காக உண்மையாக உழைத்த இந்த மாமனிதர்களை எல்லா பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு போற்றி வணங்குவது நம்முடைய கடமை. இதேபோல நல்லக்கண்ணு உடலுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக எம்பி திருச்சி சிவா, திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, திருமுருகன் காந்தி, ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மிகவும் என்னுடன் நெருங்கி தன்னுடைய பிள்ளையை போல் பாவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய இழப்பு எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய வரலாறு மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை யாரும் மறக்க மாட்டார்கள், அவருடைய தியாகத்தை மறக்க மாட்டார்கள். எளிமையான வாழ்வு இப்படி ஒரு இலக்கணமாக இந்த நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த அந்த உத்தமர் நம் நெஞ்சமெல்லாம் நிலைத்திருப்பார். அவருடைய பண்புகளை நமதாக்கிக் கொள்வதுதான் அவருக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலி, உண்மையான வீர வணக்கம்.
ஒரு புதிய வரலாற்றினுடைய பொன்னேடாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த ஆண்டில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது இந்தியாவிலே. அப்படிப்பட்ட அவர் கம்யூனிசம் அங்கே கால் ஊன்றுகிற போது அதற்கு எவ்வளவு பணி செய்ய வேண்டுமோ அதை தன்னுடைய வாழ்க்கை தொண்டாக இறுதி மூச்சு அடங்குகிற வரையில் அவர் தொடர்ந்தார், தொண்டாற்றினார். வாழ்க்கை முடியவில்லை, வரலாறாக மாறி இருக்கிறார்கள். எனவே அவர் விட்ட பணியை தொடர்வதும் அவர் கண்ட ஒரு ஜனநாயக மக்களுக்கு எளிமையான ஒரு ஆட்சியும் தெளிவான ஒரு மீட்சியும் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்திற்காக உழைக்கின்ற அந்த மார்க்சிய பார்வை அவருக்கு மூச்சுக்காற்றாக இருந்தது. நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், எந்த பதவிக்கும் ஆசைப்படாதவர், மக்கள் நலனை முன்னிறுத்தி எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாதவர், எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதனை இழந்திருப்பது என்பது இதுவரை நாம் சந்தித்த ஒரு பேரிழப்பிலே வரலாற்று பேரிழப்பாக ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய இந்த மறைவை பார்க்கின்றோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளை குறித்து அவர் கவலைப்பட்டதில்லை. விருதுகளோடு சேர்ந்து வந்த அந்த பரிசு பொருளை அவர் துச்சமாக மதித்திருக்கிறார். அதையும் மக்களுக்கு அவர் தாரை வார்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்ந்த காலத்தில் அவரது வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக எடுத்து நாமும் வாழ வேண்டும் என்ற உறுதியை இந்த சமயத்தில் எடுத்துக்கொள்கின்றோம். இன்று பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நல்லக்கண்ணு உடல் சிபிஐ அலுவலகத்தில் வைக்கப்படும் என சிபிஐ கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு இன்று அரசு மரியாதை செலுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.